கண்டிப்பா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முழுக்க முழுக்க பிசினஸ் டிப்ஸ் அதிகமா இருக்கும். நம்ம இன்னைக்கு இருக்கிறதுல போட்டோகிராஃபிலே கொடி கட்டி பறக்கிற பழனிவேல் குமார் நேஷனல் கிராபிக்ஸ். பழனிவேல் குமார் கல்யாணம்னாலே அண்ணனை தான் தேடுறாங்க. அந்த அளவு திருநெல்வேலியில் இன்னைக்கு நம்பர் 1 போட்டோகிராஃபரா இருக்காரு. வீடியோகிராஃபிங் எல்லாமே பண்ணிட்டு இருக்காப்ல. ஆனா சொல்லுங்க, இந்த வெற்றி வந்து உங்களுக்கு எப்படி வந்தது? முதல்ல நீங்க எங்க படிச்சு எப்படி இங்க வந்தீங்க? இந்த ஃபீல்டுக்குள்ள எப்படி வந்தீங்க? நான் வந்து படிச்சது கரூர் பாலிடெக்னிக்ல டெக்ஸ்டைல் டெக்னாலஜி தான் படிச்சிருந்தேன். சரி, நான் இந்த போட்டோகிராஃபில இருக்கிற இன்ட்ரெஸ்ட்ல இந்த போட்டோகிராஃபி ஆர்வத்துல தான் வந்திருக்கீங்க. ஆர்வத்துல வந்தாச்சு. வந்தும் சக்சஸ்ஃபுல்லா நிறைய கஸ்டமர்ஸ் கிடைச்சிருக்காங்க. இன்னைக்கு சிறப்பா பண்ணிட்டு இருக்கோம். போட்டோகிராஃபியை பொறுத்தவரையில நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அந்த கஸ்டமர் வந்தோடனே நீங்க என்ன அப்ரோச்சிங்கிறது பண்றதுனால உங்க இது எப்படி இருக்கு? துறை உங்க துறை கஸ்டமருக்கு என்ன கண்டிஷன்ல அவங்க என்ன தேவை இருக்குன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். அவங்க பட்ஜெட் மெயின். ஏன்னா வந்து கல்யாண செலவுக்கு எல்லாம் வரும்போது போட்டோகிராஃபிக்கு வரும்போது அவங்க இதா இருக்கும். இப்போ மொத்தமே அவங்க 5 லட்சம் ரூபாய் கல்யாணம் பண்ணணும்னு இருப்பாங்க. நம்ம ஒரு பெரிய அமௌண்ட் அவங்களுக்கு கொடுத்தக்கூடாது. அது கரெக்ட் தான், நீங்க சொல்றது கரெக்ட் தான். அப்படிங்கும்போது அவங்க பட்ஜெட் இருக்குன்னா அதுக்கு இன்டோர் போட்டோகிராஃபி, அவுட்டோர் போட்டோகிராஃபி, கேண்டிட் போட்டோகிராஃபி என்னெல்லாம் தேவை இருக்குன்னு அந்த பொண்ணு மாப்பிள்ளைக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு கேட்டுட்டு நம்ம அதை பண்ணி கொடுக்கணும். உங்களோட லாபங்கிறது ஒரு பிரதானம் இல்லாமனாலும் ஒரு நல்லா பண்ணி கொடுத்து நேம் ஆகணுங்கிற இதுல நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. நான் கேள்விப்பட்டது வகையில அந்த மாதிரி தான் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. மித்தபடி வந்து இந்த போட்டோகிராஃபி தொழில் இப்போ எப்படி போயிட்டு இருக்கு? ஏன்னா மாடர்ன் உலகமா மாறிட்டு இருக்கு. இதுக்கு வந்து ஏன்னா எப்படி போயிட்டு இருக்கு? ஒரு கல்யாணம்னாலே வந்து நீங்க வந்து மெயினா நிக்க வேண்டியிருக்கு. அது எப்படி இருக்கு உங்களுக்கு? இன்னும் இப்போ உள்ள காலகட்டங்கள்ல பசங்க புது நியூ டெக்னாலஜி நிறைய வந்துட்டு ஒரு சினிமா மாதிரி எதிர்பார்க்குறாங்க. நம்ம அதுக்கு தகுந்த எடுத்து கொடுக்கணும். அப்போ ஒவ்வொரு இதுக்கு தகுந்த மாதிரி உங்க இது அப்டேட் பண்ணிக்கிட்டே போயிட்டு இருக்க போய் தான் அந்த ஒரு தொழில்கள் இதோட எக்ஸ்பெக்டேஷன் நிறைய இருக்கு. நம்ம அதையும் ஃபில் பண்ணி எடுத்து கொடுத்துட்டு இருக்கோம். இருந்தாலும் வந்து இது ஒரு கல்யாணங்கிறது ஆயிரங்காலத்து பயிர். நம்ம லைஃப்ல ஒரு தடவை நடக்கிறதுனால உங்களோட சாட்டிஸ்பாக்சன் வந்து மெயின்லி இம்பார்ட்டன்ட் ரோலா தான் ஒரு கல்யாண வீட்டில் இருக்கு. ஸோ அந்த ரோலை வந்து நீங்க இன்னைக்கு வரைக்கும் காப்பாத்திட்டு இருக்க போய் தான் நெல்லையில நம்பர் 1 இருக்கிறீங்க. மித்தபடி வந்து இதை எப்படி பிரிக்கிறீங்க? அந்த கல்யாண வீடியோஸை வந்து எப்படி பிரிக்கிறீங்க? ஒரு ஃபிக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் முதல்ல என்ன பாட்டுக்கு வரீங்க, அடுத்து அது என்ன பறையில் பார்த்து வரீங்க? முதல்ல என்கேஜ்மெண்ட் முடிஞ்ச உடனே அவங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா அவுட்டோர் ஷூட், ப்ரீ வெட்டிங் ஷூட் கொடுப்போம். அவுட்டோர் ஷூட்டுங்கிறது இப்போ எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க. அது மெயின். ப்ரீ வெட்டிங் ஷூட் ஒன்று கன்னியாகுமரி பீச் விரும்புறவங்களுக்கு பீச், அந்த மாதிரி இல்லை கார்டன்ஸ் இல்லைன்னா கார்டன்ஸ் கூட்டு போய் அவங்களுக்கு எடுத்து கொடுப்போம். எடுத்துட்டு அந்த மேரேஜ் அன்னைக்கு தாலி கட்டி முடிஞ்ச உடனே வால் டிவில டிஸ்பிளே. பரவாயில்ல, இதான் எதிர்பார்ப்பாங்க. அந்த டிஸ்பிளே வந்து முதலே வந்து நீங்க டிஸ்பிளே போடும்போது வந்து அது வந்து இம்பார்ட்டன்ட்ங்க. அதாவது வந்து கல்யாண வீட்டுல வந்து முதல்ல ப்ரீ ஷூட் எடுத்து வச்சிருக்கிறது அவங்க பிளே பண்ணும்போது அங்க உள்ள ஆரவாரம் அதுகளே வந்து கல்யாண வீட்டுல ஒரு கலகலட்டும் போது நல்லா வந்து அது அப்ரோச் இருக்கும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அடுத்து அவுட் ஷூட் எடுத்துருக்கா. அவுட் ஷூட் உண்டு. அடுத்த ஒரு ஷூட் அவங்களுக்கு இன்னும் கொடைக்கானல் ஊட்டி எப்படி அவங்க எங்க கொடைக்கானல் ஊட்டி போனாலும் அப்படி அதனால அவங்க தேவைக்கு ஏற்ற மாதிரி போயிட்டு இருக்கீங்க. மற்றபடி உங்களுக்கு இப்போ வருங்கால வந்து இப்போ அண்ணனை தேடி வந்து பல இளம் போட்டோகிராஃபர்ஸ்லாம் வந்து அண்ணன்ட்ட வேலை பார்க்கணும்னு ஆசைப்பட்டு தான் இருக்காங்க. அண்ணன் அதை நிறைவேற்றிட்டு தான் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி உள்ள தொழில் வந்து அண்ணன் நம்பர் 1 இருக்காப்புல. டிஸ்கிரிப்ஷன்ல அண்ணன் ஃபோன் நம்பர் கான்டாக்ட்லாம் இருக்கு. யார் வேணாலும் அண்ணனை கான்டாக்ட் பண்ணிக்கலாம். ஈஸியானது. அண்ணனை பார்க்கறதுங்கிறது ஒரு கஷ்டமானது தான். ஆனால் ஈஸியாக அப்ரோச் உள்ளால் தான். வேற போட்டோகிராஃபர் தொழில் வந்து இப்போ வந்துட்டு இருக்கிறது உங்களுக்கு ஓரளவு அப்படி போயிட்டு இருக்கு, நல்லபடியா போயிட்டு இருக்கு. போட்டிகள் நிறைய இருக்கு, இருந்தாலும் அது ஆரோக்கியமான போட்டியா தான் இருக்கு. நல்லா சிறப்பா பண்ணி கொடுத்து ஆரோக்கியமான போட்டிகள் இருந்தாலும் அண்ணா ரொம்ப நன்றிண்ணே. உங்ககிட்ட கலந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி. அண்ணனோட பேட்டி வந்து எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். போட்டோகிராஃபி தொழில வந்து அண்ணன் கொடிக்கட்டி பறக்கிறாப்ல. நீங்களும் வேணும்னாலும் அண்ணன் இதனாலும் வந்து சந்தேகங்களை கேட்டுக்கலாம். நன்றி. நான் ஜெயசேரன். மற்றொரு சந்திப்போம். நன்றி.